அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நான் பன்னீர்செல்வம், முதல்வர், அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து பேசுகிறேன். ஓசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலே 2026-27 ஆண்டிற்கான தொழிற்பயிற்சி சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சி நிலையத்திலே மொத்தம் 17 தொழில் பிரிவில் 476 இடங்களுக்கு 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, அதற்கும் மேற்பட்ட கல்வி தகுதி உடைய மாணவர்களை நம்ம சேர்க்கை செஞ்சுட்டு வரோம். அதற்கான விண்ணப்பங்கள் www.skilltraining.tn.gov.in என்னும் இணையதளத்தில் விண்ணப்பம் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இந்த உரையை உங்கள் முன்பு நான் நிகழ்த்துகிறேன். ஓசூர் தொழிற்பயிற்சி நிலையத்தை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், 1964ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் ஆகும். இந்த தொழிற்பயிற்சி நிலையத்திலே சுமார் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக 20,000த்திற்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப பணியாளர்களை இந்த பயிற்சி மையம் உருவாக்கி இந்தியா முழுவதும் அல்லாமல் வெளிநாடுகளிலும் சிறந்த வேலைவாய்ப்பை பெற்று வழங்கியிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் பெருமையோடு கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பயிற்சி நிலையத்திலிருந்து பயிற்சி பெற்ற பெரும்பாலானவர்கள் இன்று ஒரு நிறுவனத்திலே உயர்ந்த நிலையில் அந்த நிறுவனத்தை முன்னின்று தலைமையேற்று நடத்தக்கூடிய அளவிலேயும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் சிறந்த தொழில் முனைவோராகவும் தொழில் தொடங்கி சிறப்பாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். அரசு பணியிலும் நல்ல நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்பை பெற்று நல்ல ஊதியத்திலே இப்பொழுது தங்கள் வாழ்க்கையை செவ்வனே மேம்படுத்தி வருகிறார்கள். இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தை முக்கியமான பங்களிப்பு என்னவென்று சொன்னால், இன்று வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு இந்த தொழில்நுட்ப பணியாளர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நமது ஓசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலே இண்டஸ்ட்ரி 4.0 தரத்தில் டெக்னாலஜி சென்டர் எனும் ஒரு பயிற்சி மையம் அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த டெக்னாலஜி சென்டர் பயிற்சி மையத்திலே 5 நவீன தொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் முக்கியமாக CNC மெஷினிங் டெக்னீஷியன், இந்த பிரிவில் 24 மாணவர்கள் சேர்க்கை செய்யப்படுகிறார்கள். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு இருந்தால் போதுமானது. இது 2 ஆண்டு பயிற்சிகள். அடுத்ததாக மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இதற்கும் 24 பயிற்சியாளர்கள் சேர்க்கை செய்யப்பட உள்ளார்கள். 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி தான். இதுவும் 2 ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒரு பிரிவு. அடுத்ததாக இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங், இது 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட ஒரு பயிற்சி தான். இதற்கு 1 ஆண்டு. அடுத்ததாக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் பயிற்சி பிரிவு இருக்கிறது. இதற்கும் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி தான். இதற்கு 1 ஆண்டு பயிற்சி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர் எனக்கூடிய ஒரு தொழிற்பிரிவு, 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி தான். 24 மாணவர்கள் இதில் சேர்த்து செல்லப்படுகிறது. 2 ஆண்டு கால தொழிற்பிரிவு ஆகும். இந்த பயிற்சிகள் எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவாறு இந்த பயிற்சிகளை நம்ம வழங்குகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொதுவான தொழிற்பிரிவுகள், ஸோ இந்த பல ஐடி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து வழங்க வரக்கூடிய ஒரு தொழில் பயிற்சிகள், எலக்ட்ரீஷியன் 2 ஆண்டு தொழிற்பிரிவு 20 பயிற்சியாளர்கள் சேர்க்கை செய்யப்படுவது. எலக்ட்ரானிக் மெக்கானிக், இதுவும் 2 ஆண்டு தொழிற்பிரிவு, 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி, 24 மாணவர்கள் சேர்க்கை செய்யப்பட உள்ளது. ஃபிட்டர், இதுவும் 2 ஆண்டு தொழிற்பிரிவு, 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியில் சேர்க்கை செய்கிறோம். இதில் 40 பயிற்சியாளர்கள் நம்ம சேர்க்கை செய்ய உள்ளது. இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இதுவும் 10வது கல்வி தகுதியுடைய தொழிற்பிரிவு தான். 24 மாணவர்கள் இதில் நம்ம சேர்க்கை செய்கிறோம். மெஷினிஸ்ட் தொழிற்பிரிவு, இதுவும் 2 ஆண்டு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியுடைய தொழிற்பிரிவு தான். இதுலேயும் 20 பயிற்சியாளர்கள் நம்ம சேர்க்கை செய்கிறோம். மோட்டார் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், இது 2 ஆண்டு தொழிற்பிரிவு, 24
பயிற்சியாளர்கள் நம்ம இதில் சேர்க்கை செய்கிறோம். டெக்னீஷியன் மெக்கட்ரானிக்ஸ் என்ற ஒரு பயிற்சி பிரிவு உள்ளது. இதில் பெண் பயிற்சியாளர்கள் மட்டுமே நம்ம சேர்க்கை செய்கிறோம். இதற்கு 24 இடங்கள் உள்ளது. 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி மட்டுமே. டூல் அண்ட் டை மேக்கர் இப்படி இந்த ஒரு தொழில் பிரிவு இருக்கிறது. இதில் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி 24 மாணவர்கள் நம்ம சேர்க்கை செய்கிறோம். டர்னர் தொழிற்பிரிவு 20 பயிற்சியாளர்கள், இதற்கும் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி தான். அடுத்தது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் டூயல் மோட் அப்படின்ற ஒரு பயிற்சியும் நம்ம அசோக் லேலண்ட் நிறுவனத்தில் நம்ம வழங்கிட்டு வரோம். அதுக்கு 24 பயிற்சியாளர்கள் சேர்க்கை செய்கிறோம். அடுத்ததாக வயர்மேன் அப்படின்னு ஒரு தொழிற்பிரிவு, இதற்கு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி தான், 2 ஆண்டு தொழிற்பிரிவு. இதில் 20 தொழில் மாணவர்கள் சேர்க்கை செய்ய இருக்கிறோம். இன்னும் கூடுதலாக கடந்த ஆண்டு முதல் கண் பார்வை குறைபாடு உறவுக்காக மட்டுமே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ஸ் விஷுவல் இம்பேர்ட் அப்படின்ற ஒரு பிரிவு தொடங்கப்பட்டு அதில் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மட்டுமே நம்ம சேர்க்கை செய்கிறோம். 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி தான், ஓராண்டு பயிற்சி. இதில் 12 மாணவர்கள் மட்டுமே நம்ம சேர்க்கை செய்கிறோம். ஸோ இந்த அனைத்து பயிற்சிகளுக்குமே விண்ணப்பங்கள் இப்போது நம்ம ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த விண்ணப்பங்கள் கடைசி நாள் விண்ணப்பிக்க 3/6/2026 வரைக்கும் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. போதிய அளவு விண்ணப்பங்கள் பெறாத பட்சத்தில் இன்னும் ஒரு 10 நாட்கள் இதுக்கு கூடுதலாக அவகாசம் வழங்கி இன்னும் விண்ணப்பங்கள் பதிவு செய்ய கால அவகாசம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அதற்கும் மேற்பட்ட கல்வி தகுதி உடையவர்கள் எல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பித்து தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து பயிற்சி பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த தொழில் பயிற்சி நிலையத்தில் வழங்கக்கூடிய ஒவ்வொரு தொழிற்பிரிவுகளை பற்றியும் உங்களுக்கு தெரிவிப்பது நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஆகவே ஒவ்வொரு தொழிற்பிரிவை பற்றியும் உங்களுக்கு நான் விளக்கமாக தெரிவிக்கிறேன். இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் வந்து இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜி சென்டர், கவர்மெண்ட் ஐடி ஓசூல் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜி சென்டர் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ்டு கோர்ஸை பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு 2 ஆண்டு 2 வருஷ பயிற்சியும், அடுத்ததாக பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர் அப்படின்ற 2 வருஷ கோர்ஸு, அடுத்ததாக மெக்கானிக் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஓராண்டு பயிற்சி, அடுத்ததாக இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற 1 ஆண்டு பயிற்சி, மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்ற சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வாகனங்கள், மின்சார வாகனங்களை தொழில்நுட்பத்தை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு 2 ஆண்டு தொழிற்பிரிவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம் உள்ள ஒரு தொழிற்பிரிவை பற்றி நான் உங்களுக்கு விளக்கிறேன். சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன் அப்படின்ற கோர்ஸை பற்றி தான் நான் முதல்ல சொல்ல போகிறேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக 2 ஆண்டுகள் கோர்ஸு. இதில் சிஎன்சி மில்லிங், சிஎன்சி டர்னிங் அப்படிங்கக்கூடிய 2 மிஷின் இயந்திரங்கள் இருக்குது. இந்த சிஎன்சி டெக்னாலஜி தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நான் பொதுவாக இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ் பொருட்களை உற்பத்தி செய்யணும் அப்படின்போது அந்த கம்ப்யூட்டரைஸ் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மெஷின்ஸ் மூலமாக தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதன் மூலமாக தான் ப்ரொடக்ஷனை வந்து ரொம்ப நுணுக்கமாகவும் அதிகமாகவும் வேகமாகவும் பண்ண முடியும். இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தில் வந்து பொருட்களை வந்து ரொம்ப விரைவாக உற்பத்தி செய்து அதை பொதுமக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய கட்டாயம் இந்த ட்ரெண்டிங் மாடல் ட்ரெண்டில் ஏற்பட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் தான் இந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ் நியூமரிக்கல் மிஷின்லாம் நம்ம பயன்படுத்தும். இது சிஎன்சி மில்லிங் அப்படின்ற மிஷின். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து 2 வருஷம் இதில் பண்ணியிருக்காரு. இந்த கோர்ஸு படித்து முடித்தா எப்படி வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த சிஎன்சி மிஷின் இல்லாத இண்டஸ்ட்ரி. ஸோ ஆட்டோமேட்டிவ் ப்ரிசிஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த மெஷின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மெஷினில் ட்ரைனிங் எடுக்கிற ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து உடனடியாக வேலை வாய்ப்பு இருக்கும். பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, இந்த டைட்டான் இன்ஜினியரிங் ஆட்டோமேஷன் உட்பட்ட எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி சிஎன்சி மிஷின்ஸ் வந்து ஏராளமாக இப்போ பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிஎன்சி ப்ரிசிஷன் மெஷினிங் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த மாதிரியான வேலைகளுக்கு இந்த மிஷினில் பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த டெக்னீஷியனுடைய தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாணவர் வந்து இப்போது 2ஆவது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறாரு. இவரே இண்டிவிஜுவலாக இந்த மிஷினை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அவங்க ஏற்கனவே வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த ஜாபுக்கு வந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தம்பி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதில் ஆஃப்செட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மெஷினில் வந்து ஆஃப்செட் எடுத்து செட் பண்ணுறீங்க. அது என்ன அந்த இது வந்து எக்ஸோட ஆஃப்செட். எக்ஸ் ஆஃப் ஃபினிஷிங் டூல். ஃபினிஷிங் டூல் இது ஃபினிஷிங் டூல். இந்த டூலோட டயா வந்து இந்த டயாவை வச்சு நாங்கள் ஆஃப்செட் எடுத்துட்டீங்க. இப்போ முடிஞ்சுதா அது? இல்லை சார், இன்னும் ஒய் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆஃப்செட் எடுக்கிற விஷயங்கள், இந்த கட்டர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுற விஷயங்கள், இந்த கண்ட்ரோல் பேனல், ஸோ இந்த பேனல் இந்த சிஸ்டத்தில் வந்து அவங்க ப்ரோக்ராம்லாம் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரியான சிஸ்டத்தெல்லாம் யூஸ் பண்ணி இதில் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான டெக்னீஷியனுடைய தேவை இன்றைக்கி அதிக அளவில் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் படித்தாங்கன்னா எல்லா நிறுவனங்களுக்குமே வந்து வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி குறைஞ்சபட்சம் 18,000 அதிகபட்சம் 25,000 சம்பளம் வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரிகளை கூட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைவில் இந்த மாணவர்கள் எல்லாமே சேர்வாயிருக்கிறாங்க. எத்தனை கம்பெனி வந்தாங்க தம்பி? 8 கம்பெனி வந்தாங்களா? உங்களுக்கு எத்தனை கம்பெனி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க? 8 கம்பெனி செலக்ட் ஆகிருக்கீங்க. எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கிடைக்கிறதா சொன்னாங்க? எனக்கு வந்து எல்லா கம்பெனிலும் மந்த்லி 18,000 டீல்ன்ற கம்பெனி வந்து 23 தராங்க. ஸோ ட்ரைட்டான் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் இந்த மாணவருக்கு வந்து 23,000 சம்பளம் கொடுக்கறதுக்கு இப்போவே அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த முடித்து அவர் ஆகஸ்ட் மாதம் இந்த தேர்வு எழுதி முடிக்க போகிறாரு. அந்த தேர்வு எழுதி முடித்த உடனே அவர் இந்த ஸ்டீல் கம்பெனியில் போயிட போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி முடித்த உடனே அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்ன்ற ஒன்று இருக்குது. அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சுட்டு பிறகும் அதுக்கு ஒரு நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து கூடுதல் சப்போர்ட்டாக ஒரு வேல்யூபிள் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்லாம் வந்த பிறகு தான் இவங்க ஸ்கில்டு டெக்னீஷியன்ற அங்கீகாரத்தை அவங்க கிடைக்கும். இது சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியனில் சிஎன்சி லேத்து. ஸோ இந்த சிஎன்சி லேத்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல், அதாவது உருளை வடிவான அந்த பொருட்களை எல்லாம் நம்ம மெஷினிங் செஞ்சு யூஸ் பண்ண தான் பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக வந்து ப்ரிசிஷன், அங்கேயே சொல்லிட்டோம், நம்ம ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் இந்த சிஎன்சி லேத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சிஎன்சி மில்லிங் அப்படின்ற இந்த இயந்திரமும் சிஎன்சி டர்னிங் என்ற 2 இயந்திரம் தான் இந்த சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியன்லாம் முக்கியமாக நம்ம பாடத்தை சொல்லித்தரோம். இந்த 2 ஆண்டுகளில் இது அவங்க படிக்கிறாங்க. இப்போ இந்த சிஎன்சி டர்னிங்ன்ற விஷயத்தில் இந்த மாணவ பயிற்சியாளர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜாபை வந்து இப்போ ஆஃப்செட் எடுத்து டர்னிங்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ என்ன அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? டர்னிங் பண்ண போகிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நீங்கள் தானே பண்ணீங்க? ப்ரோக்ராம் பண்ணீங்க, ஆஃப்செட் எடுத்துருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து இந்த மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சைக்கிள் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்படி தானே? ஸோ இது ப்ரோக்ராம் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் இந்த ஜாபை வந்து மிஷினிங் பண்ணும், அப்படி தானே? ஸோ இந்த மிஷினில் வந்து இந்த ஜாபு, அந்த டூலு, அந்த மெட்டீரியல், என்ன ஆப்ஜெக்ட்டு, இதுக்கான அந்த கட்டிங் ஸ்பீடுலாம் என்ன வேணும் அப்படிலாம் பார்த்து இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? இப்போ எப்படி இந்த மெஷினில் எவ்வளோக்கு ட்ரைனிங் ஆகிருக்கீங்க நீங்கள்? ட்ராயிங் தான் ப்ரோக்ராம் போட்டுருவீங்க, ரைட்டு. நாளைக்கு கம்பெனிக்கு போய் நல்லா தைரியமாக ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்க தானே? ஸோ இந்த பயிற்சியாளர்களுக்கு எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட் ட்ரெயினர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் ட்ரெயினர்ஸ் மூலமாக நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இவங்க இந்த மிஷினில் நல்லா ஈஸியாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு இவங்க தயாராகிட்டாங்க. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு போனாங்கன்னா இவங்க இம்மிடியேட்டாகவே அந்த மிஷினில் வேலை செய்ய முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டிமாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்சிக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 10th முடிச்சிருக்கிற மாணவர்களோ அல்லது +2 முடிச்சிருந்தாலும் கூட, அல்லது +2க்கு போகாமல் ஃபெயில் ஆகிருந்தாலும் கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். 10th +2 மட்டும் இல்லாமல் கூட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சிருக்கிறவங்க கூட இன்றைக்கி எக்கச்சக்கமாக இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்குறாங்க. அவங்க எல்லாருமே கூட இந்த மாதிரியான ஒரு பயிற்சிகளை எடுத்துகிட்டு கம்பெனிக்கு போனாங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல சம்பளத்துக்கு போக முடியும்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறு தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து இந்த மாதிரியான சிஎன்சி மெஷின்களை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஐடி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கூட எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு மெஷின்களை போட்டு ஒரு தொழில் முனைவோராக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஐடியில் படித்து இந்த மாதிரி சிஎன்சி டெக்னீஷியன் போன்ற படிப்புகள்லாம் படித்து நல்லா தயாராகிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேணும்னு நான் போடுறேன். இங்கே இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த ட்ரேட் வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு பிரிவு தான். இது 10வது கல்வி தகுதியில் ஓராண்டு பயிற்சி பிரிவு. இந்த பயிற்சி பிரிவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோபோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பில்டிங் செய்கிறதுக்காக இந்த ரோபோ யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ் அசம்பிளிக்காக அதை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் எல்லாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் எல்லாமே இந்த ரோபோட்டிக்ஸ்னால தான் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. ஸோ ஏன் இந்த ரோபோட்டிக்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பொருட்களை வந்து ரொம்ப விரைவாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் நம்ம தயாரிக்கணும், அசம்பிள் பண்ணணும். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இந்த மாதிரியான ரோபோட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வெல்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மெத்தடில் வந்து மேனுவலாக பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மேனுவலாக பண்ணக்கூடிய வெல்டிங்கில் வந்து நிறைய டிஃபெக்ட்ஸும் எரரும் வரும். ஸோ ரிஜெக்ஷன் வந்து அதிகமாகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த வெல்டிங்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பயிற்சியை நம்ம கொடுக்கும்போது இந்த சிறந்த இந்த ரோபோட்டிக்ஸ் ஆப்ரேட் பண்ணுற டெக்னீஷியன் வந்து இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக கிடைக்கிறாங்க. ஸோ இந்த பயிற்சியாளர்கள் வந்து இந்த ரோபோட்டை இயக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறா? இது என்னது? இது பென்டன்ட்டா? இதை வச்சு என்ன பண்ணுறீங்க? ஜாபை செட் பண்ணிட்டு வெல்டிங் பண்ண போறீங்க. இந்த மாணவர் வந்து அந்த பென்டன்ட் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு. ப்ரோக்ராம் பண்ணிட்ட பிறகு வெல்டிங் அடிக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை அந்த ஃபிக்ஸரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரோபோட்டில் வெல்டிங் ராடு அந்த இருக்கக்கூடிய அந்த ரோபோட்டை அந்த கண்ட்ரோல் பேனல் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வெல்டிங் நடக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தெரிஞ்ச டெக்னீஷியன் தான் எனக்கு இண்டஸ்ட்ரியில் அதிகமாக தேவைப்படுது. ஸோ ஒசூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஜேபிஎம் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், நீல் மெட்டல், அசோக் லைலாண்டு நிறுவனம், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, இன்னும் பார்த்தீங்கன்னா ராசிரியா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், ராசிரியா அப்படின்ற இண்டஸ்ட்ரீஸ், ரிச்சா இன்ஜினியர்ஸ் அப்படின்ற இந்த நிறைய கம்பெனியும் இந்த ரோபோட்ஸ் தான் வச்சு வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தெரிந்த இந்த மாதிரியான மாணவர்களுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது. இந்த பயிற்சியாளர்களுக்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பிளேஸ்மெண்ட்டும் நம்ம பண்ணியிருக்கிறோம். பிளேஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கும் நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த கம்பெனி வந்தாங்க தம்பி? டிஎம்டபிள்யூ வந்துட்டாங்களா? வேறு ஏதாவது கம்பெனி வந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ சேலரியில் எல்லாம் அவங்க வேலை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க? 20 வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. எப்படி வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க? ஈஸி தான், இந்த மாதிரி ரோபோ தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதே வேலை செஞ்சிடும். ஸோ இந்த தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சிருக்கிற டெக்னீஷியனுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறதுல டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது. ஸோ ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டாகவும் இந்த மெஷின்ஸ் வந்து வேலை பார்க்கும். அதனால் இண்டஸ்ட்ரியில் நிறைய டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான். ஸோ 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும், 1 இயர் கோர்ஸ் தான். ஸோ இன்றைக்கி இந்த மெஷின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறு தொழில் முனைவோராக இருக்கக்கூடியவர்கள்லாம் தொழில் தொடங்குறவங்களாம் இந்த மாதிரி மெஷின் போட்டாங்கன்னா இன்றைக்கி நிறைய சம்பாதிக்க முடியும். ஒசூரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ரோபோட்டிக்ஸ் வெல்டிங் வச்சுக்கிட்டு ஜாப் ஒர்க்கு செய்கிறவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் பெரும்பாலும் பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த மாணவர்கள் எல்லாருமே நிறைய அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு ஒரு டெக்னிக்கல் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் இல்லாமையே வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் போயிட்டு கம்மியான சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி படிச்சுட்டு அடுத்த மேற்கொண்டு உயர் படிப்புக்கு போகாமல் கம்பெனிக்கு வேலைக்கு போன்ற எண்ணம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த 1 இயர் கோர்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் கோர்ஸை ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கலாம். ஸோ 1 வருஷம் மட்டும் வந்து படித்தாலே போதும். 1 வருஷம் முடித்த பிறகு அவங்க சுயமாகவே இந்த மெஷினை போட்டு ஜாப் ஆர்டர் எடுத்து நல்லாவே சம்பாதிக்கலாம். ஒரு சுய தொழில் முனைவோராக அதிகமாக சம்பாதிக்கிறதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இந்த மெஷின்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 lakhsலேருந்து 20 lakhsக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணாலே இந்த மெஷின்லாம் ஈஸியாக போட முடியும். இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து நிறைய லோன் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, நிறைய உதவியெல்லாம் பண்ணுறாங்க. மாவட்ட தொழில் மையம் மூலமாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் போயிட்டு மிஷின்லாம் போடணுன்னா ஈஸியாகவே போட்டு தொழில் செய்யலாம், நல்லாவே சம்பாதிக்கலாம். ஸோ அதனால் யாருமே தயக்கம் இல்லாமல் இந்த கோர்ஸில் வந்து சேரலாம். ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்றது என்னுடைய வேண்டுகோள். டெக்னாலஜி சென்டர் இண்டஸ்ட்ரி 4.0 இருக்கக்கூடிய இன்னொரு கோர்ஸ், முக்கியமான கோர்ஸ் பேசிக் டிசைனர் அண்டு விர்ச்சுவல் வெரிஃபைன்ற கோர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கொடுக்கக்கூடிய பயிற்சி தான். 10வது கல்வி தகுதி இருந்தாலே போதும் இந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேசிக் டிசைனர்ன்ற அந்த விர்ச்சுவல் வெரிஃபைன்ற கோர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து உருவத்தை உருவாக்கி அது ஃபைனலாக எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற அளவுக்கு பண்ணக்கூடிய இதுதான் இந்த பேசிக் டிசைனர். ஸோ அடிப்படையாகவே ஒரு பொருளை உருவத்தை டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு அந்த டிராயிங் படி ஒரிஜினலாக எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம மாடலாக வரைஞ்சி அதுக்கு பிறகு அதை மெஷினிங் பண்ணி எப்படி அந்த பொருளை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பேசிக் டிசைனர் விர்ச்சுவல் இருக்கின்ற கோர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பெஞ்ச் அப்படின்ற ஒரு செட்டப் இருக்கும். இதில் 2 சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் ஒன்று இதில் வரைபடத்தை வந்து இதில் வச்சுக்க முடியும், இன்னொன்று வந்து இதை பார்த்துட்டு அதை வரையலாம். ஸோ இந்த டிராஃப்டிங் வரைகிறதுக்கான சாஃப்ட்வேர் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாலிட் ஒர்க்ஸு, கேட்டியா, ஆன்சிஸ் அப்படின்ற 3 சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த வரைகிறதுக்காக. ஸோ இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி இதில் இந்த பயிற்சியில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 வருஷத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ பேர் லோகேஷ்ன்ற மாணவர் வந்து இந்த 2வது ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இதில் பொருளை ஏதோ ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. என்ன செஞ்சாருன்னு நம்ம கேட்போம். என்னப்பா வரைஞ்சிருக்கிறேன்? இது கிட்டார் சார். கிட்டார், ஓகே. கீழ் பாகம் சார். ஓ, பாட்டம் அந்த பார்ட்ஸ் வந்து நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க. வரைஞ்சி எங்க இருந்து வரைஞ்சீங்க? இது வீடியோ பார்த்து வரைஞ்சு சார். ஓ, வீடியோல இருந்து ஒரு வீடியோவை பார்த்து நீங்க வரைஞ்சிருக்கீங்க. மாடலா வரைஞ்சி முடிச்சிட்டீங்களா? மாடலா வரைஞ்சி முடிச்சிட்டு மெஷ் பண்ணோம் சார். மெஷ்ஷிங் பண்ணீங்க. மெஷ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி பிக்சல் சப்போர்ட் அதெல்லாம் கொடுத்தோம்னா அப்புறம் இதை கொடுக்கணும் சார். இது கொடுத்தோம்னா நம்ம எந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஓ, இந்த பொருள் வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்துடுச்சா, அந்த பர்பஸ் என்ன வேலைக்காக இதை நம்ம தயார் பண்ணுறோமோ அந்த வேலைக்கு இது கரெக்டாக இருக்குமான்றதை இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். ஓ, அதாவது ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்வதற்கு முன்னாடியே நம்ம அந்த வரைபடத்துக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறோம். வரைஞ்சி ஒரு பொருளாக நம்ம பார்த்து 3D உருவத்தை இதை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அந்த உற்பத்தி செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த என்னென்ன தன்மைகளோட அந்த பொருள் இருக்கணும், நம்ம என்ன பர்பஸுக்காக அந்த வேலைக்காக பயன்படுத்துகிறோமோ அந்த வேலைக்கு இது சரியாக இருக்குமா அப்படின்றதுக்கான பரிசோதனைகளை எல்லாம் நம்ம இங்கேயே பண்ணிடுறோம். அதுக்காக பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் தான் ஆன்சிஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாணவர்கள் எல்லாருமே அடிப்படையாக ஒரு வரைபடத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, ஆர்த்தோகிராஃபிக் டிராயிங்ஸ் அதை கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து இந்த சிஸ்டத்துலேருந்து அந்த படத்தை வந்து ஐசோமெட்ரிக் 3D டிராயிங்காக வரைஞ்சிருவாங்க. வரைஞ்சிட்ட பிறகு ஒரு முழு ஷேப் வந்த பிறகு அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன வேலைக்காக பயன்படுத்துகிறோமோ அந்த வேலைக்கு சூட்டபிளாக இருக்குதா அப்படின்ற எல்லா டெஸ்ட்டுமே இங்கே பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்காக தான் அந்த ஆன்சிஸ்ன்ற சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பொருளை உற்பத்தி வரைகிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது 2 சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று சாலிட் ஒர்க்ஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இன்னொன்று கேட்டியான்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது 2 யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இது 2லுமே இந்த மாணவர்கள் வந்து ஃபெமிலியராக தயாராகிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை வந்து எப்படி தயாரித்து உற்பத்தி பண்ணலான்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிற கோர்ஸ் வந்து ஐடியில் தான் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் பேர் நாங்கள் சொல்கிறோம். இது NSQ இப்போ நேஷ்னல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் அடிப்படையிலான ஒரு பாடத்திட்டம். ஸோ 10வது கல்வி தகுதியிலேயே இந்த அளவுக்கு ஒரு பயிற்சி நம்ம டெக்னாலஜி சென்டர் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் 10வது கல்வி தகுதியில் இருக்கிற எல்லாருமே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இண்டஸ்ட்ரி 4.0 இந்த டெக்னாலஜி சென்டரில் வந்து இன்னொரு முக்கியமான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்ற கோர்ஸு ரொம்ப முக்கியமாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 10வது கல்வி தகுதி இருக்கிறவங்க தான் நம்ம அட்மிஷன் போடுறோம். 1 ஆண்டு பயிற்சி தான்.
இந்த மாதிரியான இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜியில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு எல்லாமே அட்வான்ஸ்டு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய மெஷின்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மெஷின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான கண்ட்ரோல் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான லாஜிக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்படி அந்த லாஜிக்ஸு, இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் லாஜிக்ஸ்லாம் இல்லாமல் அந்த மெஷின் தானாக இயங்கவே இயங்காது. ஸோ அது தானாக இயங்கணும், கரெக்டாக இயங்கணும், ஒரு தரமான பொருளை அது உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஹியூமன் கண்ட்ரோல் அந்த மெஷின் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன்ற கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரியான அந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் தெரிஞ்சவங்க இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய தேவைப்படுறாங்க. ஸோ ஏன்னு சொன்னோம்னா இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியுமே பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹியூமனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து ஹியூமன் தயாரிக்கக்கூடிய அந்த காலம் வந்து மாறி போச்சு. ஸோ அதனால் இந்த கோர்ஸுடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக் கண்ட்ரோல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிஎன்சி மெஷின் நாங்கள் அங்கே சொன்னோம். அந்த சிஎன்சி மெஷின் எப்படி இயங்கும்? அது போய் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் அந்த மோட்டார் ஸ்பிண்டில் சுற்றணும். அது சுற்றணும்னு சொன்னால் ஆன் பண்ணிட்டு சும்மா இருந்தால் அது சுற்றாது. அது சுற்றணும்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ வேகத்தில் சுற்றணும் அப்படின்றத சொல்லணும். நம்ம வாயிலெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே கியர் மேனுவலாக போய் கியர் மாற்றத்துக்குலாம் எதுவும் கிடையாது. ஒரு பட்டன் தான் இருக்கும். அந்த பட்டனை அழுத்தினா அதுக்கு லாஜிக் கண்ட்ரோல் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஆர்பிஎத்தில் அந்த மோட்டார் சுற்றணும் அப்படின்றது அந்த லாஜிக் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பிண்டில் சுற்ற ஆரம்பிக்கும். அந்த ஸ்பிண்டில் சுற்ற ஆரம்பித்த உடனே அந்த கட்டிங் டூல் வந்து அது மூவ் ஆகணும். எவ்வளோ வேகத்தில் அது மூவ் ஆகணும், எந்த மோஷனில் லீனியராவா இல்லை எந்த மாதிரி போகணும் அப்படின்ற அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் லாஜிக்கெல்லாம் நம்ம ப்ரோக்ராமாக பண்ணி அதை கொடுத்துருந்தா தான் அந்த மிஷின் தானாக இயங்கும். ஸோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை, ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை, லாஜிக் கண்ட்ரோல்ஸ் இதையெல்லாம் கற்றுக்கக்கூடிய இந்த கோர்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் கோர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது பிஎல்சி, அதான் சொல்கிறோம், ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல்ஸ். ஸோ அதான் சொல்கிறோம். ஸோ ஒரு பட்டன், சிகப்பு கலர் பட்டன் இருக்கும், அதை அழுத்தினா அந்த மிஷின் நிற்கணும். அதுக்கு எப்படி தெரியும்? அழுத்தின உடனே நிற்கிது. ஸோ நிற்கணும். அப்போ லாஜிக் நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த பட்டன் ஆன் பண்ண உடனே அந்த ஸ்பிண்டில் ஆஃப் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? அதான் இந்த ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோல்ஸ். அல்லது ஒரு கூலண்ட் ஆன் ஆகணும், இது சுற்றிட்டே இருக்குது, ஜாப் டூல் வந்தாச்சு, கூலண்ட் அந்த போய் ஆன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கண்ட்ரோல், லாஜிக் கண்ட்ரோல்ஸ் நம்ம கொடுக்குறோம். அது எல்லாம் இந்த ப்ரோக்ராமில் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமும் லாஜிக் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல்ஸுக்கும் இந்த ஆப்ரேட் பண்ணுற ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதான் ஹியூமன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து ஹியூமன், அதாவது ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ். ஸோ ஹியூமனுக்கும் அந்த மெஷினுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் கனெக்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த இதான் அந்த சிஎன்சி மெஷின்ற ஒருத்தரை பார்த்தோம், அங்கே வந்து ஒரு கண்ட்ரோல் பேனல் ஒன்று இருக்கும், அதுதான் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த மெஷின் இருக்கும், அது ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதில் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. அது பட்டனை வந்து ஒன்றுன்னு அழுத்தினா அந்த ஒன்றுக்கு என்ன பராமீட்டர் கொடுக்கணுன்றது அங்கெல்லாம் இருக்குது. அதை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டம் அந்த HMI சிஸ்டம் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தா அந்த ஸ்டார்ட்டுன்னு சொல்லி எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஸ்பிண்டில் ஆன் ஆகணும் அப்படின்றதால டைமர் அங்கே கொடுக்கலாம். அல்லது ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு எவ்வளோ நேரம் கழிச்சு அதை ஆஃப் பண்ணணுன்ற ஒரு கண்ட்ரோல்ஸ் நம்ம கொடுக்கணும். அதாவது ஸ்டாப்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எவ்வளோ நேரம், 10 மினிட்ஸா 15 மினிட்ஸா இதை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 நிமிஷம் ஆன் ஆகிடும் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல் சிஸ்டம் தெரிஞ்ச டெக்னீஷியனுடைய தேவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10வது குவாலிஃபிகேஷன் தான். ஆனாலும் இன்னைக்கு இந்த குவாலிஃபிகேஷனை தாண்டி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, பிஎஸ்சி, பிஏ இது மாதிரி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரியாமையே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் டெக்னாலஜி, இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் எல்லாமே கற்றுக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 1 வருஷ கோர்ஸ் தான். ஸோ 10வது படித்தவங்களே இதை வந்து ஈஸியாக அங்கே கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ
டிகிரி படித்தவங்களாம் வந்து படித்தாங்கன்னா ஒரு வருஷத்தில் நல்ல சம்பளத்தில் அங்கே வேலைக்கு போகலாம். அம்மா நீங்கள் இந்த கோர்ஸில் சேர்ந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்களே, எத்தனை நாளாக படிச்சுட்டு இருக்கிறீங்க? ஒரு வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறீங்க. கற்றுக்கிட்டீங்களா? என்ன கற்றுக்கிறீங்க? நாங்கள் மிஷின் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சார். அது இல்லாமல் நாங்கள் நாலேஜும் கெயின் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம். ஒரு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ரைட். இப்போ எப்படி உங்களுக்குலாம் பிளேஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டோமா? எல்லாம் வந்தாங்களா? கம்பெனிஸ் எல்லாம் வந்துச்சு சார். ஜியில் செலக்ட் ஆகிருக்கு. ஓ, ஜி கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கிறீங்களா? ரைட்டு. எவ்வளோ சம்பளம் தரதா சொல்லியிருக்காங்க? 19,000. 10வது கல்வி தகுதியில் இவங்க ஒரு வருஷம் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் படிச்சிருக்காங்க. நாங்கள் கம்பெனிஸ்லாம் நிறைய கூட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ஜிஇ, டிஎன்டி, வெர்னோவா இந்தியா லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் இவங்க செலக்ட் ஆகிருக்கிறாங்க. 19,000 சேலரி அவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது 10வது படிச்சுட்டு வந்த ஒருத்தங்களுக்கே நம்ம அந்த அளவுக்கு சேலரி கிடைக்கணும் போது, அதே டிகிரி படிச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு போகணுன்ற கண்டிஷனில் இருக்கிறவங்களாம் இந்த கோர்ஸை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் இந்த கோர்ஸோடைய இம்பார்ட்டன்ஸை சொல்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லை, இவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் அந்த கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்கான நாங்கள் ட்ரெயினர்ஸும் நம்ம அந்த ட்ரைனிங் கிட்டும் அதுவும் வச்சுருக்கிறோம். அதை எப்படின்னு பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷனில் முக்கியமானது இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சிமுலேட்டர் தான். ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்த பயிற்சியாளர்கள் வந்து அந்த கம்ப்யூட்டரில் அந்த லாஜிக், பிஎல்சி, HMI அதெல்லாம் வச்சு ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பட் அது ரியலாக எப்படி அவுட்புட் கொடுக்குது, ப்ராக்டிக்கலாக அவங்க என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சிமுலேட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மிஷின் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்கும். அந்த கண்ட்ரோல்ஸ் படி அது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே அந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த லாஜிக் கண்ட்ரோல்ஸ், அந்த ஹியூமன் இன்டர்ஃபேஸ்லாம் பண்ணிட்டு செக் பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த ப்ரோக்ராம் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதில் வந்து ரியலாக அவுட்புட் எப்படி கிடைக்கும்ன்றது தான் அந்த சிமுலேட்டர் மூலமாக இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சில பார்த்தீங்கன்னா, பிஎல்சி அப்படின்றது ஒரு மெஷினுக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுலாம். ஸோ அதே போல் ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மெஷின்ஸ் இருக்கும். அந்த நிறைய மெஷின்ஸை வந்து ஒரு மெஷினுக்கும் அந்த பிஎல்சி கண்ட்ரோல் கொடுத்து வச்சுருப்பாங்க. எல்லா 10 மெஷின் 15 மெஷினும் சேர்த்து எப்படி ஒர்க் பண்ணுது, கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுதா, அந்த ப்ரோக்ராம் படி போயிட்டு இருக்குதான்றத மானிட்டர் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெக்கானிசம் அந்த ஸ்கேடான்னு நாங்கள் சொல்கிறோம். சூப்பர் கண்ட்ரோலர் அண்ட் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் தான் சிஸ்டம். அதையே நாங்கள் எங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ இந்த பிள்ளைங்க ஒரு மிஷினுக்கான அந்த லாஜிக் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 10-15 மிஷின்ஸை வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த கண்ட்ரோலையும் மானிட்டர் பண்ணுற அந்த ஸ்கேடா அந்த சிஸ்டத்தையும் அந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த சிமுலேட்டர் மூலமாக அது ப்ராக்டிக்கலாகவே இந்த ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதுதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக செய்கிறதுனால இந்த ஆட்டோமேஷன் டெக்னாலஜி இந்த மாணவர்களுக்கு, பயிற்சியாளர்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஆட்டோமேஷனில் இருக்கிறதுனால ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் வந்து கோர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். 10வது படிச்சிருந்தாங்களும் சரி. ஸோ 10வதுன்றது வந்து குறைந்த கல்வி தகுதியாக நம்ம வச்சுருக்கோம். அதையும் தாண்டி ஒரு டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களாக இருந்தாலும் இந்த கோர்ஸில் வந்து படித்தா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். டிப்ளமோ, டிகிரி, எனி டிகிரி அவங்க ஒரு வருஷம் தான் அந்த பயிற்சி. இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.